ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோனது இது வீடியோக்கு உண்டான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் டிப்ஸோ கால்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது கண்டிப்பாக கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்தை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸு, இன்னைக்கு தமிழ் பார்த்துருப்பீங்க. வரும் வாரம் திக் 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 காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும் வாரம் ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்குது. அது என்ன எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மொத்தம் 4 வகையான ட்ரேடர் இருப்பாங்க. கால் செல்லர், புட் செல்லர், கால் பையர், புட் பையர். அதாவது கடந்த மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், அதாவது ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க, ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க. சரி, ஓப்பனில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அங்கே பேனிக் ஆக வேண்டிய யாருங்க? நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகிருக்கணும். ஆனால் அவங்க பேனிக் ஆகலை. கால் செல்லர் பேனிக் ஆகிருந்தால் மார்க்கெட் நல்லா புல்லிஷ் போயிருக்கணும். அன்றைக்கி புல்லிஷ் நடக்கலை. சரி, அன்னைக்கு ஒருவேளை பொசிஷன் எடுத்திருந்து பொசிஷனை அதாவது க்ளோஸ் பண்ணியிருந்தா கால் பையர் ப்ராஃபிட் வந்திருப்பாங்க. கால் பையர் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தா மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் வந்துருக்கணும். அதுவும் வரல. அவங்களும் பொசிஷனை க்ளோஸ் பண்ணல. ஓகே. புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணல. புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணி தான் மார்க்கெட் நல்லா டவுன் வந்திருக்கும். அதுவும் அன்னைக்கு நடக்கலை. ஓகே. புட் பையர் கண்டிப்பாக லாஸில் இருந்திருப்பாங்க. லாஸில் இருந்ததுனால அவங்க கண்டிப்பாக லாஸை புக் பண்ணியிருக்கணும். லாஸை புக் பண்ணி தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கணும். அதுவும் அன்னைக்கு நடக்கலை. கால் பையர் ஒருவேளை ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் கீழே வந்திருக்கணும். புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் மார்க்கெட் கீழே வரணும். கால் செல்லர் லாஸையோ ப்ராஃபிட்டையோ புக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போய்க்கணும். புட் பையர் அன்றைக்கி கண்டிப்பாக லாஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் இருந்தது, கண்டிப்பாக லாஸ் தான். ஆனால் அன்றைக்கி அவங்க நடக்கலை. அவங்க லாஸ் புக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கணும். இது நடக்கலை. இது நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவுமே நடக்கலை. அப்படிங்கிறப்ப வரும் வாரத்தில் என்ன நடக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது மார்க்கெட் பேனிக் சுச்சுவேஷன் எப்படி கால் செல்லர் கண்டிப்பாக பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தர் நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க பயந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவங்க இருக்காங்க. ஓகே. அதே டைம் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கு. நல்ல ப்ராஃபிட் இருப்பாங்க புட் பையர்ஸ், அதாவது புட் செல்லர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணுங்க. நேற்று ஸ்பாட் பார்த்தங்க 25,235. ஆனால் ஃபியூச்சர் பாருங்க, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,265. கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இங்கே பாருங்க,
அதாவது ஃபியூச்சர் ப்ரீமியம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் என்னன்னா டைம் வேல்யூ கால் சைடில் ரொம்ப அதிகமாக இருக்கு. கால் சைடில் டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்மளுடைய சில கால், அதாவது பொதுவாக கால் சைடில் டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? புட் சைடு மார்க்கெட் வந்தே ஆகணும். புட் சைடு மார்க்கெட் வந்தே ஆகணும். இது ஒரு சினாரியோ. அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மார்க்கெட் ஒரு நல்ல குரோத்ல போயிட்டு இருக்குன்ட்டு எஃப்ஐஏ நம்புறாங்க. இங்க பாருங்க, அதுக்கு உண்டான சினாரியோ தான் இது. இப்பதான் பையிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது டிஏஎஸ் ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க. எஃப்ஐஏ பையிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. டிஏ கடந்த 2 மாசமா பை பண்ண வச்சதை ப்ராஃபிட் புக் பண்றாங்க. இது ஒரு பக்கம் சினாரியா போகுது. சரிங்களா? அப்புறம் என்னன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டி. உங்களுக்கு தெரியும் பேங்க் நிஃப்டி அதாவது நிஃப்டிக்கு நிஃப்டி மேலே போகிறதுக்கு காரணம் என்ன போகிறதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி. ஏன்னா நிஃப்டி மொமெண்டம் இந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் இல்லை. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம மெயின் இதுக்கு வந்துட்டோம். நேற்று இந்தியாவோட ஜிடிபி ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இந்தியாவோட ஜிடிபி 7.6 எக்ஸ்பெக்ட் பண்ணது, குரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா நம்மளுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட ஜிடிபி 7.6 எதிர்பார்த்தது. ஆனா நம்மளுக்கு வந்தது 8.2. அதாவது நல்ல குரோத்ல மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் நல்ல குரோத்ல இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. அதனால ஆப்ஷன் பையர்ஸ் நிறைய உள்ள வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நல்லா பாருங்க. லாஸ்ட் வீக் பூராமே 25-10 பாசிட்டிவ், அதுக்கு மேல 17, 25-52, அதுக்கு மேல க்ளோஸ், அதுக்கு மேல 24-152. நேற்று பாருங்க 25-235. நேற்று புது ஹை பாருங்க, வீக்லி ஹை, மந்த்லி ஹை தான். இதுவும் பாருங்க 25 10 பிரேக். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட், மார்க்கெட் ஃபுல் புல்லிஷ்ல இருக்கு. அதே மாதிரி டைம் வேல்யூம் அதிகமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வர்ற வாரத்துல 80-90% ஒரு பிக் மூமெண்ட் கண்டிப்பா இருக்கு. ஒரு பிக் மூமெண்டம். ஆப்ஷன் பையர் ரெடியா இருங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா ஒரு பெரிய மூமெண்டம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் கால் செல்லர் பயப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ற இடத்துல இருக்காங்க. டைம் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. டைம் வேல்யூ கால் சைடில் ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அது இல்லாம எஃப்ஐஐ இப்பதான் பை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. டிஐஐ ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வந்தேன்? சரி, ஓகே. இப்படி இருக்க பேங்க் நிஃப்டி என்னன்னு பார்த்தலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி நீங்க பார்த்துட்டீங்க. லாஸ்ட் மந்த்ல பெரிய மூமெண்ட் வரல. நிஃப்டி இருந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி மூமெண்டம் இல்லை. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பாருங்க 51-148, 51-278. திருப்பியும் பாருங்க நெகட்டிவ், பாசிட்டிவ் போயிட்டு க்ளோஸ் பண்றான் 51-143. சரி, அடுத்த நாள் 51-152. நேற்று பாருங்க பாசிட்டிவ் க்ளோஸ். ஓகே, ஹை என்ன
51,317 404 திருப்பி 51 ஒரு பாசிட்டிவ் போயிட்டு ஒரு நெகட்டிவ். சரி, ஓகே. திருப்பி ஒரு 368 நேற்று பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கான். பேங்க் நிஃப்டி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கு. அதாவது நிஃப்டியில் இருக்கிற செக்டர்ஸில் பேங்க் நிஃப்டி செக்டர்ஸ் தவிர மீது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கெயின், அதாவது ப்ராஃபிட்டபிள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஆனால் ஏன் இவங்க இன்னும் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதுவும் நம்ம அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை பேங்க் நிஃப்டியும் இன்னும் சப்போர்ட் பண்ணால் நிஃப்டி இன்னும் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்குனால இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி லாஸை புக் பண்ணால் மார்க்கெட் கீழே வரத்துக்கு மிகப்பெரிய ஃபால் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நிஃப்டி நல்ல மொமெண்டம் கொடுத்து பேங்க் நிஃப்டி ஆவரேஜ் இருக்குது. ஒருவேளை நிஃப்டி வந்து இவங்களை ஈக்குவல் பண்ணி கூட்டு போகிறதுக்காக ஒரு ஃபால் வரத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆக மொத்தத்தில் வரும் வாரம் கண்டிப்பாக ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாரம். அது என்னால் கிளியராக சொல்ல முடியுது. இது வந்து எல்லாமே ப்ராபர்ட்டி ஆஃப் சான்ஸ் தான். நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நேற்று இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. மார்க்கெட் கரெக்ட் ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணுற இடம் வந்தாச்சு. இனி அவங்க ஏதோ பண்ணியே தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே அவங்களுக்கு இல்லை. அதனால் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எங்கே கிடைக்குது எப்படின்னு பார்க்குறோம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதம் கூட நம்ம எடுக்க பார்க்கலாம். ஆனால் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எக்காந்த கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வாரத்தில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணால் கமெண்டில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கமெண்டில் பதில் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஒன்று சொல்லியிருந்தேன், 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம கண்டிப்பாக ஸ்டாக் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, எப்படி ஈஸியாக பிக் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அது கண்டிப்பாக ரீச் ஆனோடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.